இந்த தேங்காய் நார் வந்து உள்ளே போயிருச்சு. சாக்ஸ் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சாக்ஸ் வந்து நான் பிவிசி பைப் எடுத்து அதில் வந்து போட்டு உள்ள தேங்காய் நார் வச்சு டைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அளவு தண்ணி அப்படின்னா இந்த அளவுக்கு கற்பூர வில்லை வந்து ஒன்று நல்லா வந்து இப்படி நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. யூக்லிப்டஸ் ஆயில் வந்து ஒரு 2-3 சொட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. யூக்லிப்டஸ் ஆயிலும் இந்த கற்பூரம் சேர்றப்ப நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தண்ணியில் வந்து இந்த தேங்காய் நார் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சாக்ஸ் துணி இதை வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒற்றை அடிக்கிறதுக்கு தான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறோம். நம்ம தேங்காய் நார் உள்ளே இருக்கிறதுனால அது தண்ணி முழுவதும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நம்மளுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒற்றை அடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிலந்தைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கூடு கட்டாதுங்க. இல்லாட்டி அடிக்கடி ஒற்றை அடிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி இந்த கற்பூரம் யூக்லிப்டஸ் ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கிறப்ப பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு க்ளீனிங் பண்ணுறப்ப இது நல்லாயிருக்கும். இந்த வாசமே வந்து உங்களுக்கு வீடு முழுவதும் அவ்வளோ நல்லாயிருக்கும்.